Hello students, 10th Max exercise 3.2 ஃபர்ஸ்ட்ல 4th sum பார்க்கலாம். இதுல ரெண்டு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க. find the GCD ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிற ரெண்டு பாலினாமியலை ஒன்று f(x) நம்ம g(x)ன்னு எடுக்கணும். இப்போ பாருங்க இதில் ரெண்டுக்குமே ஹையஸ்ட் டிகிரி எது இருக்குது என்ன இருக்குதுன்னு பாருங்க. இந்த பாலினாமியலில் ஹையஸ்ட் பவர் 3, அப்போ இதோட டிகிரியும் 3 தான். செகண்ட் பாலினாமியலில் ஹையஸ்ட் பவர் 3, அப்போ இதோட டிகிரியும் 3 தான். அப்போ ரெண்டுமே சேம் டிகிரியாக இருக்கும்போது அந்த ஹையஸ்ட் பவர் இருக்கிற வேரியபிளோட கோஎஃபிசியன்ட் எது அதிகமாக இருக்குதுன்னு பாருங்க. இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இந்த இதையை வந்து நம்ம f(x)ன்னு எடுத்துக்கலாம், ஹையஸ்ட் கோஎஃபிசியன்ட் இருக்கிறத. ஸோ f(x) வந்து 6x³ + 12x² + 6x + 12 இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 6th டேபிளில் இந்த எல்லா நம்பருமே வரும். அதனால 6 காமனாக எடுத்துக்கலாம். 6 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே x³ வரும், ப்ளஸ் இங்கே 6 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 2 6 12 x² அப்படியே வந்துடும். ஏன்னா நம்ம 6 மட்டும்தான் காமனாக எடுத்துருக்கிறோம். எக்ஸை வெளியில் எடுக்க முடியாது இதில். ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைமில் எக்ஸ் இல்லை, அதனால எக்ஸை வெளியில் எடுக்க முடியாது, 6 மட்டும்தான் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைமுக்கு வாங்க. 6 காமனாக எடுத்துட்டோம், மிச்சம் எக்ஸ் மட்டும் இருக்குது. இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே 6 எடுத்துட்டோமா, 2 6 12. நெக்ஸ்ட்டு g(x) பாருங்க. ஃபர்ஸ்ட் பாலினாமியல் 3x³ + 3x² + 3x + 3. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையுமே 3 காமனாக இருக்குது. அப்போது நம்ம 3 காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 3 காமனாக எடுத்துட்டோம்னா x³ இருக்குது, செகண்டில் 3 வெளியில் எடுத்துட்டோம், அப்போ x² இருக்கும். ப்ளஸ் இதில் 3 காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸு, ப்ளஸ் இங்கே 3 காமனாக எடுத்துட்டோம், வெளியில் எடுத்துட்டோம், ஸோ 1 வரும். இப்போ பாருங்கள், இந்த 6க்கும் 3க்கும் நம்ம ஃபஸ்ட்டு GCD கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இந்த பாலினாமியலுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் GCD of 6, 3. இதுக்கு நம்ம GCD கண்டுபிடிக்கிறது பாருங்க. 6 3 எழுதிக்கிறோமா, இந்த ரெண்டு நம்பருமே எந்த டேபிளில் வரும், தேர்ட் டேபிளில் வரும். 2 3s are 6, 1 3 is 3. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் ஒரே டேபிளில் வராது, அப்போ இதோட முடிச்சுக்கலாம். இங்கே எழுதிக்கிறோம் இல்லையா 3, இதுதான் GCD. therefore GCD of 6, 3க்கு எது GCD, 3 தான் ஆன்சர். எல்சிஎம்னா தான் நம்ம டாப் டு பாட்டம் எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ரெண்டாவது ஏதாவது ஒரு நம்பர் வந்தாலும் நம்ம டிவைட் பண்ணிட்டே போவோம். ஆனால் ஜிசிடி தான் அப்படி இல்லை, கம்பல்சரி அந்த கொடுத்துருக்கிற நம்பர் வந்து ஒரு காமன் டேபிளில் வரணும். அப்போ தான் நம்ம அதை அவுட் சைடு எழுதி ஜிசிடியாக கண்டுபிடிப்போம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பாலினாமியலுக்கு போகலாமா. இதுக்கு ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எதுக்கு ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. அவுட் சைடு எடுத்துட்டாலும் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே டிகிரி பார்த்தீங்கன்னா 3, இங்கேயும் டிகிரி 3 தான், கோஎஃபிசியன்ட்டும் சேமாக தான் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைமுக்கு போயிடணும். x² டைமு பாருங்கள், இங்கே கோஎஃபிசியன்ட் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இதையே நம்ம f(x) எடுத்துக்கணும். ஓகேவா. இப்போ நம்ம வந்து f(x) தான் அதை எடுத்துருக்குறோம். ஸோ நம்ம இப்போ டிவிஷனுக்கு போகலாம். சப்போஸ் f(x) g(x) நீங்கள் மாற்றி எடுத்துட்டாலும் தப்பில்லை. அந்த பவரை செக் பண்ணி அப்புறம் கோஎஃபிசியன்ட்டை செக் பண்ணி அதை பார்த்து நீங்கள் டிவைடண்ட்டாக சூஸ் பண்ணால் போதும். நீங்கள் f(x) g(x) மாற்றி எடுத்தாலும் அது ப்ராப்ளம் இல்லை. f(x) டிவைடண்ட்டாக எடுத்துட்டோம், இன்னொரு பாலினாமியலை டிவைசராக எடுத்துருக்குறோம். இதை எப்படி இந்த டிவிஷன் போடுறது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டேமை டிவைடண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேமை டிவைசரில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேம் x³ டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் x³ கேன்சல் ஆகிருமா, அப்போ என்ன வரும், 1 வரும். இந்த 1 குவாசன்ட் பிளேஸில் எழுதிக்கலாம். இப்போ இந்த 1ஐயும் இந்த டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் இல்லையா, அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே தானே வரும். அப்போ எழுதிடுங்க x³ + x², அந்த டிவைசரை அப்படியே எழுதிடலாம், ப்ளஸ் x + 1. இப்போ இதையே சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் சைனை சேஞ்ச் பண்ணணும். இப்போ சைனை எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாத்துலேயுமே ப்ளஸ் இருக்குது, அப்போ அதனால மைனஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். +x³ -x³ கேன்சல் ஆகிரும். இங்கே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது, அப்போ சப்ராக்ட் பண்ணணும். இங்கே 2 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1. அப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 1, x² வருமா, கிரேட்டர் நம்பரோட சைனு ப்ளஸ். அப்போ +1 அப்படிங்கிறது நீங்கள் எழுத தேவையில்லை. இங்கே +x -x கேன்சல் ஆகிரும். இங்கே டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணினா 1, கிரேட்டர் நம்பரோட சைனு ப்ளஸ். இப்போ நெக்ஸ்ட் கீழே கொண்டு வரதுக்கு எந்த டைமும் இல்லை. அப்போ இந்த டிவிஷன் முடிஞ்சிருச்சு. இது 0வா வந்திருக்கணும், ஆனால் 0வா வரல. அப்போ இங்கே எழுதிருங்க இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக எடுக்கிறதுக்கெல்லாம் எந்த டைமும் இல்லை. ஸோ இந்த நம்ம கண்டுபிடிச்ச இந்த எக்ஸ்பிரஷனை டிவைசரா நெக்ஸ்ட் டிவிஷன் போடணும் இல்லையா, ஏன்னா ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம செம்ம கண்டினியூ பண்ணணும். ரிமைண்டரை நம்ம டிவைசரா எடுத்துக்கணும். டிவைடண்ட்டாக என்ன எடுக்கணும், இங்கே டிவைசர் இருக்குது இல்லையா, இந்த டிவைசரை நம்ம டிவைடண்ட்டாக எடுத்துக்கணும்.
இப்போ சம் முதல் போட்ட சம் மாதிரியே போடுங்க. டிவைடண்டோட ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைசரோட ஃபர்ஸ்ட் டைம் என்னது எக்ஸ் ஸ்கொயர், அதால டிவைட் பண்ணணும். இங்கே டிவைட் பண்ணுறதுங்கிற எக்ஸ் கியூப்னா என்னது எக்ஸை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது, எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸை பேலன்ஸ் வந்து எக்ஸ் வருது. அந்த எக்ஸை குவாசன்ட் பிளேஸில் எழுதிடுங்க. இப்போ குவாசன்ட்டையும் டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணணும். குவாசன்ட் எழுதின எக்ஸையும் டிவைசர் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் வரும். பவரை ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் இங்கே எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் வரும். இந்த மல்டிப்ளை பண்ணினதை இங்கே எழுதுங்க. எக்ஸ் கியூப் எழுதிட்டோம். ப்ளஸ் எக்ஸ் வந்து எக்ஸுக்கு கீழே தான் எழுதணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேம் இல்லைன்னா அங்கே 0 எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிடுங்க. ப்ளஸ் எக்ஸ். இப்போ சப்ராக்ட் பண்ணணும்னா சைனை சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிரும். இங்கே 0 நம்ம போட்டதானே இல்லையா, இந்த டேமை நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம். இதை அப்படியே எழுதிருங்க. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ப்ளஸ் போடலினாலும் கரெக்டு தான். இங்கே ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 1 வருது. இந்த ஒரு டேமை நம்ம கீழே கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இன்னும் சம் இருக்குது. இது ரிமைண்டர்னு எடுத்துக்கூடாது. நம்ம எப்பெல்லாம் டேமை வந்து கீழே கொண்டு வருமோ அப்போ சம் முடியலை, மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. இங்கே இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிவைசரோட ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணி பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா, அப்போ 1 வருது. இந்த 1 குவாசன்ட் பிளேஸ்ல எழுதுங்க. ப்ளஸ் 1. இங்கே சைன் எதுவும் இல்லைன்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த எழுதுனா இதனால மல்டிப்ளை பண்ணும்போது இதே தான் வரும். அப்போ எழுதிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ சப்ராக்ட் பண்ணணும். அப்போ சப்ராக்ட் பண்ணணும்னா சைனை சேஞ்ச் பண்ணிடுங்க. ப்ளஸ் சேஞ்ச் இன்ட்டு மைனஸ், ப்ளஸ் சேஞ்ச் இன்ட்டு மைனஸ். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் 0 வந்துருச்சு. இப்போ நம்ம ஜிசிடி எழுதிக்கலாம். GCD of f of x, g of x. இப்போ இப்படி எழுதும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காமனா எழுதுனதுக்கு பாருங்க, f of x g of x இதுவா 6க்கும் 3க்கும் நம்ம GCD கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்னது 3. அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த பாலினாமியலுக்கான GCDயை எழுதுங்க. அப்போ 3 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பாலினாமியலுக்கான ஜிசிடி என்னது, எந்த டிவிஷன்ல நீங்க 0 போட்டுக்கிறீங்களோ அந்த டிவிஷனோட டிவைசரை எழுதணும். டிவைசர் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.